மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தின் 29ஆம் வசனத்துக்கு இந்த இரவு நேரத்தில் நம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். Let us open our Bibles to the Gospel of Matthew chapter 11 and verse 29. கர்த்தர் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட இந்த வார்த்தை, அவர் சொல்லுகிற முக்கியமான ஒரு காரியம், Take my yoke upon you, let me teach you, because I am humble and gentle at heart, and you will find rest to your soul. அப்ப ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில இருக்கும் பொழுது, அவர் சீஷர்களோடு கூட பேசும் பொழுது, இந்த வசனங்களை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு இந்த வசனத்தை போதிக்கிறார், சொல்லுகிறார். அவர் சொன்ன வார்த்தைகளை தான் இந்த இரவு நேரத்துல நாம் தியானிக்க போகிறோம். அப்ப அவரிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த ஜீவனுள்ள வார்த்தை, கர்த்தராகிய இயேசு நமக்கு சொன்னது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இலை கிடைக்கும். So that's when, அப்ப ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில இருக்கும் பொழுது அவர் சாந்தமா இருந்தார், அவர் மனத்தாழ்மையோடு கூட நடந்து கொண்டார். அவருடைய ஊழிய பிரயாணத்துல 3.5 வருஷம் அவர் தொடங்கின முதல் அவர் சிலுவையில மரிக்கிற வரைக்கும், he chose the path of humility, he chose the path of being gentle at heart. தாழ்மையா இருக்கிறேன் என்று சொல்லி வெளிப்படுத்துவதற்கு அவர் போகிற இடத்துல நான் தாழ்மையா இருக்கிறேன் என்று சொல்லவில்லை. தாழ்மை என்பது அவருடைய நடைமுறையில அவர் காட்டினார். He lived a life of humility on the earth. தேவாதி தேவன், சகலத்தையும் சிருஷ்டித்த கர்த்தர், வார்த்தையாய் இருந்தவர், மாம்சமாய் இறங்கி வந்து பூமியிலும் நமக்காக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரே ஒரு நோக்கமாய் இருந்த ஆண்டவராகிய இயேசு, அவர் தாழ்மையாயிருந்து நடந்து கொண்டிருந்தால், நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய இருதயத்தில் நாம் எவ்வளவாய் தாழ்மையா இருக்கிறோம் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். God expects us to live that humility life and humble life before God. மனுஷருக்கு முன்பதாக நாம் தாழ்மையா இருந்து காட்டிக் கொள்வதற்காக அல்ல, தேவனுக்கு முன்பதாக நம்முடைய இருதயம் தாழ்மையா இருக்கிறது தான் தேவன் எதிர்பார்க்கிறார். The opposite of humility is proudness. தேவன் வெறுக்கிற ஒரு காரியம் பெருமை என்பது. தேவன் வெறுக்கிறார். பெருமை உள்ளவருக்கு தேவன் அவரை எதிராளாய் இருக்கிறார் என்று கர்த்தருடைய வசனம் கற்றுக் கொடுக்கிறது. அப்ப நீங்க 1 பேதுருவின் புஸ்தகத்தின் நீங்க திருப்பி கொண்டீங்கன்னா, தேவன் யாருக்கு கிருபை கொடுக்கிறாரா? தாழ்மை உள்ளவர்கள் தான் தேவன் கிருபை கொடுக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாராம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா 6ஆம் வசனத்தை, so humble yourself under the mighty power of God. அப்போ தேவன் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துடைய பின்பகுதி சொல்லும், all of you serve each other in humility, for God opposes the proud but favors the humble. அப்போ நமக்கு கிருபை, ஒவ்வொரு நாளும் கிருபை மேல கிருபை தேவன் கொடுக்கிறது மூலியம் எதன் மூலியமாய் கொடுக்கிறாராம்? தேவன் தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கிருபை கொடுக்க முடியும். நம் தேவ சமூகத்தில் நாம் தாழ்ந்து இருக்கும் பொழுதுதான் தேவன் உயர்வை கொடுக்க கட்டளை நியமித்து வைத்திருக்கிறார். அந்த காலத்தில் அந்த சமயம் வரும் பொழுது தேவனுக்கு தெரியும் உங்களை எப்போ உயர்த்த வேண்டும் என்று அவருக்கு தெரியும். Don't think that God doesn't know anything. He knows. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வேத புஸ்தகத்தில் இருக்கிற சாட்சிகள், கர்த்தராகிய இயேசுடைய அடிச்சுவடுகள் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நாம் பார்க்காதபடிக்கு நம்முடைய மனக்கண்கள் குருடா இருக்கிறபடினால் தான் தேவன் வைத்திருக்கிற பரிபூர்ணமான வாழ்க்கையை நம்மால வாழ முடியல. We always think that we know everything. No, we are being blinded. The basic foundation நமக்கு தேவையான ஒரு காரியம், நம்முடைய இருதயத்திலே தேவனுக்கு முன்பதாக நாம் தாழ்மையா இருக்கிறோமா என்றுதான். அவர் மலை பிரசங்கத்துல பேசின முக்கியமான காரியம்,
மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பி கொண்டீங்கன்னா அவர் சொல்வார், தாழ்மை உள்ளவர்கள் தான் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். God says, blessed are those who are humble, for they will inherit the whole earth. அப்ப நமக்கு ஜெபத்துல நமக்கு தாழ்மை இருக்கணும். நம்முடைய அடிப்படை வாழ்க்கையில நமக்கு தாழ்மை இருக்கும். நாம் பேசுற பேச்சுக்களை நமக்கு தாழ்மை, நாம் சிந்தித்து பார்க்கணும். நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கணும். தேவ சமூகத்துல சொல்லணும், ஆண்டவரே உமக்கு விரோதமா ஏதாச்சும் நான் பாவம் செய்திருக்கிறேனா, எனக்கு பெருமை எனக்குள்ள இருக்கிறது என்று நான் தேடி பார்க்கணும். தேவன் காட்டுவார். God is a good God. And he always teaches us the path of humility so that we can resemble Jesus. இந்த பூமியில வாழ்கிற ஒவ்வொரு நாளும் தெரிஞ்சுங்க, கர்த்தருடைய பிள்ளைகளாக சகோதரமார்கள் குடும்பமாய் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் கர்த்தராகிய இயேசுவுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. There is only one path. That's the narrow way. And that way is humility. God will guide us in that humility. The Old Testament இருக்கிற எல்லா பழைய ஏற்பாடுகள் நமக்கு திஷ்டாங்கலமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. It has been given to us as an example, but the New Testament is for us to live. நாம் வாழ்ந்து காட்டுவதற்கு தான் தேவன் புதிய ஏற்பாடை வைத்திருக்கிறார். எதுக்கு தெரியுமா? நான் வாழ்ந்தபடி நீங்களும் வாழ வேண்டும். நான் எப்படி இருந்தனோ அதேபடி நீங்களும் இருக்க வேண்டும். The whole Christendom today lacks this. அவர் தேவனுங்க. வசனம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, அவர் தேவன் என்றும் பாராமல் மனித ரூபத்தை எடுத்துக்கொண்டு வந்தாராம். எதுக்கு? சிலுவையின் மரணம் மற்றும் அவரை தாழ்த்தி கொண்டாராம். If he could choose that path, how about us today? அவர் தேவனுடைய ரூபத்தின் இருந்தும் தேவனுக்கு சமயபுரமாய் கொள்ளையாடின பொறாமை எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூமை எடுத்து மனுஷ சாயலானார். He humbled himself to the extent of the cross. இன்னைக்கு நாம் ஒருத்தர் ஏதாச்சும் நம்மை பார்த்து சொல்லிவிட்டா போதும், நமக்கு அவ்வளவு கோபம் வருது, எரிச்சல் வருது, பொறாமை வருகிறது. எப்படி அவங்க பேசலாம்னு சொல்லுகிறோம். No, look at Jesus. He's hanging on the cross. அவரை கேலி செய்யறாங்க, பரியாசம் பண்றாங்க, அவருடைய உமிழ்நீர் அவருடைய முகத்தை துப்பினார்கள். ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது. The whole Sanhedrin. He was quiet. எதுக்கு? தேவன் வைத்திருக்கிற மகிமையை பார்க்க வேண்டும். He chose the path of humility so that he can display, he can be the prime example for us. The Bible fully, the New Testament fully records. நீங்க ஒவ்வொரு வசனத்தை நீங்க நிதானமா ஆண்டவராகிய இயேசு அவர் பேசின ஒவ்வொரு முத்துக்களுடைய வார்த்தைகளை நீங்க தேடி தேடி படிக்கும் பொழுது ஒவ்வொன்றும் இருக்கும். அவர் சொல்லுவாரு, லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, 2 பேர் ஜெபிக்க போறாங்களாம். ஒரு ஆயக்காரன் போறான், இன்னொருத்த there is another Pharisee that goes to pray. அப்ப பாரிசி சொல்லுவானா, ஆண்டவரே நான் இப்படி எல்லாம் இருந்தேன், நான் தசம பாகத்தை கொடுத்தேன், நான் உபவாசிச்சேன் ஆண்டவரே, நான் ஏழைகளுக்கு எல்லாம் நான் செஞ்சேன். அவனை தானே உயர்த்தி கொண்டு பேசிக்கொண்டு இருக்கிறான் தேவ சமூகத்துல நின்று கொண்டு. He didn't know that God knows about him. ஆனா தூரத்தில் இருக்கிற அந்த டாக்ஸ் கலெக்டர், அந்த ஆயக்காரனோ அவன் தலையை கூட உயர்த்தி பார்க்கவில்லையா. He never even lift up his head to see God. அவன் ஜெபம் பண்ணி ஒரே ஒரு சில காரியங்கள் என்ன தெரியுமா? ஆண்டவரே என் மேல் இரக்கமாயிரும், நான் பாவியா இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுவார், அவன் அல்ல, இவனே நீதிமானாய் கடந்து போனான். So those who choose the path of humility, remember God is the one who will exalt you. உங்களுடைய உயர்வு, உங்களுக்கு தேவையான காரியங்கள் தேவன் செய்வது நிச்சயமாயிருக்கும். ஆனா எந்த விதத்திலும் நமக்கு பெருமை உள்ள வந்த மாத்திரத்துல நல்லா தெரிஞ்சுக்கங்க, தேவன் நமக்கு சத்ருவாய் மாறி விடுவார். Don't go to that place where God becomes our enemy.
He directly opposes. ஏன்? லூசிபருடைய குணம் பெருமை உள்ள குணமா இருந்தது. தேவன் அவனை தள்ளினார். He rejected. God loves people who are humble in heart. அவருடைய இருதயத்துல வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? என் ஜனங்களினை தாழ்மையோடு கூட. He is God Almighty. சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் அவர். அவருக்கு முன்பதாக நாம் பணிந்து கொள்ளணும். நம்முடைய இருதயத்துல பணிந்து கொள்ளணும். Not the outward character, not the outward appearance, not the outwardness. உள்ள நமக்குள்ள இருதயத்துக்குள்ள இருக்கிற காரியங்கள். வனாந்தரத்துல தேவன் 40 வருஷத்துல இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினது காரணம் என்ன தெரியுமா? நீங்க உபாகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அதுல எழுதியிருக்கும், அவர்களை சிறுமைப்படுத்த வேண்டும் என்று. He ensured that they will humble themselves before God. நீங்க 2ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தம்முடைய கட்டளைகளை நீங்க கைக்கொள்ள வேண்டும் என்று அவருடைய இருதயத்துல நம்மை தாழ்மையோடு கூட நடத்த வேண்டும் என்று விரும்பினாராம். So God wants us. He says, remember how the Lord led you through the wilderness for these 40 years, humbling you and testing you to prove your character and to find out whether or not you would obey his commandments. God is the beauty of God is he wants us, his character to be in us. தேவ ஜனமே, இன்னைக்கு நாம் அவருடைய குணாதிசயங்கள், கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்களை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறோமா? நம்முடைய குணாதிசயங்களை பிரதிபலித்துக் கொள்ளுமா? இல்ல உலகத்தில் இருக்கிற குணாதிசயங்களை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறோமா? கர்த்தராகிய இயேசுடைய குணாதிசயம், அவர் தாழ்மையாய் பூமியில எங்கும் இருக்கும் பொழுது தாழ்மையாய் இருந்தார். அவருடைய குணாதிசயங்கள் எல்லாமே பார்க்கும் பொழுது, எல்லோரும் அவரிடத்தை வரும் பொழுது அவளோடு கூட தாழ்மையாய் பேசினார். He humbled himself and he was gentle with everyone. Do we have the gentle spirit in us? தாழ்மையோடு கூட பேசுகிறோமா? நம்முடைய பேசுகிற வார்த்தை எப்படி இருக்கிறது என்று கவனித்து பாருங்க. His my words are gentle. His my words are gracious. Our life pattern, ஒரு சந்ததி இன்னொரு சந்ததிக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியம், தேவனுடைய வசனத்திலிருந்து கர்த்தராகிய இயேசு வாழ்ந்த இந்த பூமியில் வாழ்ந்த வாழ்க்கை தான் உங்களோட கூட பேசி கொண்டிருக்கிறேன். We can have thousands and thousands of messages, but remember, God's word is always authenticated and it always stands firm. நமக்கு முன்மாதிரியாய் ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில வாழ்ந்துட்டு போனாரானால், நமக்கும் நாமும் அவருடைய அடிச்சுவடுகளை பிடிக்க கொள்ள வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில அவர் வாழ்ந்த அந்த வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். இந்த வேத புஸ்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு குணாதிசயங்கள், ஆண்டவராகிய இயேசு தாழ்மையாய் இருந்தார். நானும் தாழ்மையாய் வாழ வேண்டும். நானும் என்னுடைய பேச்சுக்கள் எல்லா இடத்திலும் I should find gentleness in that. அப்பொழுது ஆண்டவர் சொல்றார், அந்த வசனத்தினுடைய பின்பகுதி தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மத்தேயு சுவிசேஷத்தின் 11ஆம் அதிகாரத்துடைய பின்பகுதி தான் இது. நான் சாந்தமும் மனத்தாழ்ச்சி உள்ளவர் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இலை கிடைக்கும். So remember that tonight God is speaking to us. If God is speaking to you, always have that heart. ஆண்டவரே, என்னுடைய இருதயத்துல நான் ஆராய்ந்து பார்க்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்க. நீங்க ஒப்பு கொடுக்க
தேவன் உங்களை உருவாக்கி கொள்ளுவார். கர்த்தருடைய வேதத்தில் இருக்கிற தாசனாகிய மோசேயை பார்க்கும் பொழுது தேவன் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறத நாம் பார்க்கலாம். நீங்க என்னாகும் புஸ்தகம் அதுல நீங்க வாசிச்சீங்கன்னா அதுல சொல்லும் 12ஆம் அதிகாரத்துல தேவனே இறங்கி வந்து சாட்சி கொடுப்பார். தேவனே மோசையும் ஆரோனும் மிரியாமும் அவனுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு தோன்றி சொல்லுவார், பூமியில் இருக்கிற சகல மனிதர்களை காட்டிலும் மிகுந்த சாந்தமுள்ளவராயிருந்தார் என்று. Moses was very humble, more humble than any other person on the earth. Would God give us a testimony like that? ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி கொடுப்பாரா? Let God give us a testimony. தேவன் நமக்கு சாட்சி கொடுக்கட்டும். ஒரு தாசனாகிய மோசே தான் இந்த வேத புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது, தாழ்மை என்று எழுதப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாடுல முழுவதும் கர்த்தராகி இயேசு. இப்ப நாம் பின்பற்ற வேண்டும். நாம் படித்தோம், வேத புஸ்தகத்தை நல்லா இருக்கிறது சொல்வதற்காக அல்ல, நம்முடைய வாழ்க்கையில அதை பழகிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க. ஆண்டவரே எனக்கு தாழ்மை வேணும் ஆண்டவரே, அப்பொழுதுதான் என் வாழ்க்கையில அதிக கிருபை பார்க்க முடியும். உங்களுக்கு அதிக கிருபை வேணுமா? உங்க ஜெபத்துல, உங்க ஆராதனையில, உங்க வேதத்துல இருக்கிற வசனத்துல அவரை அறிகிற அறிவுக்குள்ள நீங்க பரிபூர்ணமாகப்பட வேண்டுமா? தேவ சமூகத்துல நாம் தாழ்மையா இருக்க கற்றுக்கொள்ளலாம். தேவன் நமக்கு அதிக கிருபையை வைத்திருக்கிறார். இந்த வாழ்க்கையின் பிரயாணத்தின் ஓட்டத்துல, விசுவாச ஓட்டத்துல கடைசி வரைக்கும் அவரை பின்பற்றவர்களாக, அவர் மேல் சார்ந்து நமக்கு வாழ கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. கர்த்தருடைய வசனத்தை தியானிங்க. கர்த்தர் உங்களோடு கூட நடத்துவாராக.